மோட்டோ அவங்களோட ஃப்ளாக்ஷிப் சீரிஸான எட்ஜ் சீரிஸில் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மோட்டோ லாஸ்ட் இயர் தான் எட்ஜ் ப்ளஸ் லான்ச் பண்ணாங்க. இப்போ எட்ஜ் எஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம எப்பவும் ஃபஸ்ட்டு பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறது ஃபோனோட டிசைன் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஃபோனில் புதுசாக எந்தவித டிசைனும் இல்லை, பட் பார்க்க நல்லா இருக்குது. இந்த ஃபோனோட சைஸ் 6.7 இன்ச் 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. சோனிக்கு பிறகு மோட்டோ தான் இப்போ 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் நிறைய ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. டிஸ்பிளேக்கு ஐபிஎஸ் எல்சிடி பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் ஃபுல் HD+, 90% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 90 Hz கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் 516 nits பிரைட்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த பேனலுக்கு HDR10 சப்போர்ட் இருக்கு. நெக்ஸ்ட் ப்ராசஸர். இந்த ஃபோன் Snapdragon 870 ரன் ஆகுது. Snapdragon 865 Plus விட 12% CPU நல்ல பெர்ஃபார்ம் பண்ணும். GPU பொறுத்தவரை 10% 865 Plus விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் டாப் நாட்சில் இருக்கும், ஆனால் Snapdragon 888 விட கொஞ்சம் கம்மியாக தான் பெர்ஃபார்ம் பண்ணும். கேமிங்னு சொல்லும்போது இந்த ஃபோனில் இன்னைக்கு டேட்டில் எந்த கேம்னாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 6GB and 8GB LPDDR5 RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் பொறுத்தவரை 128GB 256GB UFS 3.1 ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட்டில் லான்ச் பண்ணும்போது பொதுவாக பிராண்ட்ஸ் எல்லாமே ப்ரைஸ் கட்டிங்காக நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. ஆனால் மோட்டோ அப்படி பண்ணாமல் DDR5 RAM UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்ததுக்கு மோட்டோவை பாராட்டே ஆகணும். நெக்ஸ்ட் கேமராஸ். பிரைமரி சென்சார் 64 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சென்சாரோட அப்பச்சர் f1.7 பெரிய அப்பச்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லைட் எக்கச்சக்கமாக சென்சாரால் கேப்சர் பண்ண முடியும். லோ லைட்டில் கூட நல்ல இமேஜஸ் எடுக்க முடியும். ஆனால் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் கிடையாது, எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மட்டும்தான் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. வீடியோஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4K 60 FPSலேயும் 6K 30 FPSலேயும் எடுக்க முடியும். 8K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. செகண்டரி சென்சார் 16 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ். இந்த அல்ட்ரா வைட் லென்ஸை வச்சு 121 டிகிரி வரைக்கும் நல்ல வைடாக இமேஜஸ் கேப்சர் பண்ண முடியும். மேக்ரோ ஷூட்டரும் அல்ட்ரா வைட்லேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் கவுண்டிங்காக இன்னொரு கேமரா கொடுக்காம சேம் கேமராலே யூஸ் பண்ணியிருக்காங்க. 2.8 cm வரைக்கும் க்ளோஸாக பிக்சர்ஸ் எடுக்க முடியும் இந்த கேமரா மூலமாக. தேர்ட் சென்சார் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே TOF சென்சார், அதாவது டைம் ஆஃப் ஃப்ளைட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்தவரை 16 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், செகண்டரி சென்சார் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐபிஎஸ் எல்சிடி பேனல் யூஸ் பண்ணதுனால ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பவர் பட்டனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரி 5000 mAh கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ண 20 watts சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மெயின் ரீசன் நீங்கள் மற்ற ஃபீச்சர்ஸ், அதாவது ஒயர்லெஸ் சார்ஜிங், அப்புறம் 8K வீடியோ ரெக்கார்டிங், ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஃபோனோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக ப்ராஃபிட் மார்ஜின் அவங்க அதிகமாக வச்சாகணும். ஸோ நம்மக்கிட்ட ஃபோன் கையில் வரும்போது ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது வந்து சீப்பஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ஃபோனுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ வேறு வழியே கிடையாது. அப்படிங்கிறதுனால சில விஷயத்தில் மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுக்கல அப்படிங்கிறத பெருசாக குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த ஃபோனோட திக்னஸ் 9.6 mm, வெயிட்டும் 215 grams கொடுத்துருக்காங்க. இதுக்கு காரணமும் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்கிறதுனால தான். இந்த ஃபோன் 5G எனேபிள்டு ஃபோன், Wi-Fi 6 சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. ப்ரைஸிங் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு டவுட்ஸ் வந்திருக்கும். 8K வீடியோ ரெக்கார்டிங் இல்லை, OAS இல்லை, ஒயர்லெஸ் சார்ஜிங் இல்லைன்னு. ஆனால் இந்த ஃபோன் போக்கோ F1 எப்படி ஃப்ளாக்ஷிப் கில்லராக லான்ச் பண்ணாங்களோ அதே மாதிரி ஸ்பெக்ஸோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு பெர்ஃபார்மன்ஸ்லையும் மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்லையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு நார்மல் யூசர்னாலும் சரி, இல்லைனா நீங்கள் ஒரு ஹெவி கேமர்னாலும் சரி, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது இந்த ஃபோனில் இருக்கும். 8K வீடியோ ரெக்கார்டிங், ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், ஒயர்லெஸ் சார்ஜிங் மட்டும் கிடையாது, மற்றபடி எல்லாமே கிடைக்கும் இந்த ஃபோனில். இந்த ஃபோன் சைனாவில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. சீக்கிரம் குளோபல் மார்க்கெட்ஸில் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ சைனீஸ் ப்ரைஸை இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டாக 22,500க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியண்ட்டான 6GB RAM 128GB வேரியண்ட். 27,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க 8GB RAM 128GB வேரியண்ட். 31,500க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க 8GB 256GB வேரியண்ட். ஸோ ஃபைனலாக இந்த ஃபோனை வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்தியா லான்ச் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா 2000லேருந்து 3000 அதிகமாக லான்ச் பண்ணாலும் சரி, நீங்கள் கண்ணை மூடிட்டு தாராளமாக வாங்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனு நோட்டிஃபிகேஷன் வரும்.